மதுக்கடை வந்து முதல்ல இருந்ததை விட இப்ப கம்மியா இருக்கா இல்ல அதிகமா இருக்காங்க? அதிகமாக தான் இருக்கு. மதுக்கடை அதிகமான மாதிரி தான் இருக்கு. நார்மலாக இருக்குது. மதுக்கடையை யாராலையுமே மூட முடியாது. அது இல்லைன்னா கவர்மெண்ட் ரன் பண்ண முடியாது. இடையில கம்மியான மாதிரி இருந்துச்சு, இப்போ பழைய மாதிரி இருக்கு. சின்ன பசங்களாம் சாப்பிடுதுங்க. 12 வயசு, 10 வயசு, 15, 18 அது மட்டும் சாப்பிட்றது இல்லாமல் நிறைய பேர் குடிச்சிட்டு இறந்துடுறாங்க. சின்ன பசங்க. இதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணா இதை தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? தடுக்க முடியலையே. ஆட்சிகள் மாற மாற அந்த பிராந்தி கடை ஜெயலலிதா இருக்கும் போத ஒழிக்கிறேன்னாங்க. ஓகேங்கண்ணா. 500 கடை குறைச்சாங்க. ஓகேங்கண்ணா. அது குறைக்கவே இல்லையே. அது குறைச்சாக்கா நல்லா இருக்கும். மதுக்கடை அதிகமான மாதிரி தான் இருக்கு. நிறைய பேர் குடிக்கிறாங்க, சின்ன பசங்க எல்லாம் குடிக்கிறாங்க. அந்த பக்கம் நடந்து போக சிரமமா தான் இருக்கு. மதுக்கடை வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல முதல் இருந்ததை விட இப்ப அதிகமா இருக்கா இல்ல கம்மியா இருக்காங்கண்ணா? நார்மலாக இருக்குது. நார்மலாக தான் இருக்குது. அது இல்லைன்னா கவர்மெண்ட் ரன் பண்ண முடியாது. ஓ, எப்படி சொல்றீங்க? மதுக்கடை இல்லாம கவர்மெண்ட் ரன் பண்ண முடியாதா? ரொம்ப இம்பாசிபிள். ஓ, மது வந்து 90% குடிக்கிறோம். இருந்தாலும் லேபர் இன்னைக்கு உழைக்கக்கூடியவங்க வந்து பொழுதுக்கும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. அவங்க வரக்கூடிய இன்கம்மில் வந்து ஒரு 25% அதுக்காக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்படி இருந்தால் தான் அவங்களுடைய ஹெல்த் ஆரோக்கியம்னு நினைக்கிறாங்க. அந்த மதுக்கடையை யாராலையுமே மூட முடியாது. எந்த அரசியல்வாதி வந்தாலுமே மூடவே முடியாது. ஒரு கூப்பனுக்கு ஒரு பாட்டிலுன்னு அந்த அரசாங்கத்தில் கொடுத்தாங்கன்னா மது குடிக்கிறவங்க கம்மியாக குடிப்பாங்க. இடையில கம்மியான மாதிரி இருந்துச்சு, இப்போ பழைய மாதிரியே இருக்கு. பழைய மாதிரியே தான் இருக்கு. இதை தடுக்க கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாங்களும் நிறைய பண்ணியிருக்கோம். அதனால எங்க மேல சில இதோட ஏறி இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. குறைஞ்ச நல்லா இருக்கு. குறைஞ்ச நல்லா இருக்கு. மது குடிச்சு ஏதோ ஒரு ஊரில் செத்தவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க. ஒரு மீனவர் சமுதாயத்தில் தண்ணியில் சாவுறாங்க, அதுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுக்கறதுனால உங்களால் முடியல. டெல்லி கவர்மெண்ட்டு 2 லட்சம் கொடுத்தா நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டு 2 லட்சம் கொடுக்குறாங்க. சின்ன சிறு பிள்ளைங்க செத்தா கூட கடல் தொழிலுக்கு போனால் அப்போ மீனவரங்களுக்கு அவ்வளோ ஒரு கீழ்பட்டையாக இருக்கிறாங்க. மீனவரங்களையும் இந்த அரசாங்கன்றது யாரும் எதிர்த்து பார்க்க மாட்டாங்கல்ல. கம்மியாக அதிகமாக தான் ஆயிருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் இருந்தாலும் அதில் நம்மளுக்கு உடன்பாடு இல்லை. அது வேணுமா வேணாமா அந்த மாதிரிலாம். இப்போ குடிக்காமல் இருந்தாங்கனாக்கா உடம்பு அவங்கவுங்களுக்கு நல்லா இருக்கும். நிறைய பேர் சாப்பிட்றதுனால வீட்டில் பிரச்சனை ஆகுது. குடிச்சிட்டு உணவு சாப்பிடாம நிறைய பேர் இறந்துடுறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் இந்த மதுன்றது போதைன்றது அது எல்லாமே இயற்கையாக வந்துக்கின்னு தான் இருக்கும். அதை யாராலையுமே கட் பண்ண முடியாது. தடுக்க அரசாங்கம் என்ன மாதிரியான நடவடிக்கை குறைக்கணுங்க? முதல்ல குறைச்சிட்டா பரவாயில்ல. அடுத்தது பார்ல வந்து எப்பயுமே 24 hours வச்சிருந்தாங்கன்னா பாரு எல்லாமே முட்டாள ஆயிடுவாங்க. எந்தெந்த நேரத்தில் அந்த பார்ல வந்து ஒபே பண்ணுமோ அந்தந்த நேரத்தில் தான் பாரு. இல்லைன்னா அந்த பார் 24 hours இருந்துச்சுன்னா எல்லாமே குடிக்காரனுங்க தான். இல்லைனாக்கா இல்லீகலாக அவன் சாப்பிட போயிடுவான். ஓகேங்க. அப்புறம் இந்த மாதிரி கள்ளக்குறிச்சி நிலமை தான் வரும். ஓகேங்க. ஆனால் அதை நல்ல முறையில் வழிபடுத்தணும். கம்ப்ளீட் அதை அரெஸ்ட் பண்ணுறதுங்கிறது இம்பாசிபிள். ரோட்டில் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னு போலீஸு பிடிக்குது. எதால் பிடிக்குது போலீஸு? அவங்க டியூட்டி அவங்க பார்க்குறாங்க. நீ மது வித்த தோட்டு தானே, அதை குடிச்சிட்டு அவங்க வண்டி ஓட்டுறாங்க. நீ அதை மது விற்கலைன்னா அவங்க குடிக்க போகிறது கிடையாது இல்லை. அப்புறம் நீ அதை பிடிச்சி அதில் 10,500 ரூபாய் ஃபைன் ஏன் வாங்க சொல்கிற?